السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, இந்த உலகத்திலே வெற்றி பெற்று நாளை மறுமை நாளையிலே சொர்க்கத்துக்கு சொந்தக்காரர்களாக நாம் மாற வேண்டும் என்றால் இந்த உலக வாழ்க்கையிலே அல்லாஹ் சொன்ன முறையில் மார்க்கத்தை பின்பற்றி வாழ வேண்டும். இந்த மார்க்கத்தை விட்டும் தூரமாக்கக்கூடிய, அல்லாஹுடைய சிந்தனையை விட்டும் தூரமாக்கக்கூடிய ஷைத்தானிலிருந்து எம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஷைத்தான் என்பவன் அல்லாஹ்விடத்தில் மனிதர்களை வழிகெடுப்பதற்காக வேண்டி அவகாசத்தை கேட்டவன் தான் ஷைத்தான். அல்லாஹ்விடத்தில் கேட்டான், அன்ஸிர்னி இலா யௌமி யுபஅஸூன், கியாமத் வரைக்கும் யா அல்லாஹ் மனிதர்களை வழிகெடுப்பதற்குரிய அவகாசத்தை தா என்று கேட்டான். துவா கபூல் செய்யப்பட்ட ஒருவன் இருப்பான் என்றால் ஷைத்தான். ஷைத்தான் கேட்ட துவாவை, அல்லாஹ்விடத்தில் கேட்ட வேண்டுகோளை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு கியாமத் வரைக்கும் உனக்கு அவகாசத்தை தருகின்றேன் என்று ஷைத்தானுக்கு அல்லாஹு தஆலா சந்தர்ப்பத்தை கொடுத்தான். ஷைத்தான் சொன்னான், யா அல்லாஹ், நீ எனக்கு சந்தர்ப்பத்தை தந்திருக்கின்றாய், மனிதர்களை முன்னாலும் பின்னாலும் வலதாலும் இடதாலும் சென்று வழிகெடுப்பேன், அவர்களில் அதிகமானவர்களை உனக்கு நன்றி செலுத்த விடமாட்டேன் என்று அவன் அல்லாஹ்விடத்தில் சபதம் செய்தவன் தான் ஷைத்தான். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, இந்த உலக வாழ்க்கையில் ஷைத்தானுக்கு எதிராக நாம் போராட வேண்டும். அதில் நாம் செய்ய வேண்டிய ஒன்றுதான் ஷைத்தானை விட்டும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேட வேண்டும். இது குர்ஆனில் அல்லாஹு தஆலா சொன்ன ஒரு விடயமாக இருக்கின்றது. வஇம்மா யன்ஸகன்னக மினஷ் ஷைத்தானி நஸ்குன் ஃபஸ்தஇத் பில்லாஹ். ஷைத்தானுடைய ஏதாவது ஊசலாட்டங்கள் ஏற்பட்டால் அல்லாஹ்விடத்தில் ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பு தேட வேண்டும். தஃப்சீரில் எழுதப்பட்டிருக்கின்றது, ஒரு ஆலிம் கேட்டார், ஷைத்தான் பாவத்தை செய்யுமாறு உன்னை தூண்டினால் நீ என்ன செய்வாய் என்று கேட்டார். அந்த மனிதர் சொன்னார், நான் ஷைத்தானுக்கு எதிராக போராடுவேன். அவன் மீண்டும் உன்னை தூண்டிக்கொண்டே இருந்தால் என்ன செய்வாய்? நான் ஷைத்தானுக்கு எதிராக போராடுவேன் என்றார். கண்ணியமானவர்களே, இது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்குமே. ஒரு ஆட்டு மந்தைக்கு பக்கத்தில் செல்கின்றாய், ஆட்டுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய நாய் உன்னை பார்த்து குலைக்கின்றது என்றால் என்ன செய்வாய்? நாய்க்கு எதிராக நான் போராடுவேன், அதை விட்டு தப்புவதற்கு முயற்சிப்பேன். அந்த ஆளின் சொன்னார், நாயை விட்டும் தப்புவதற்கு நீ முயற்சிப்பதை விட ஆட்டுக்கு சொந்தக்காரர் இருப்பார், அந்த இடையன் இருப்பார், அவனிடத்தில் சென்று உதவி தேடினால் உனக்கு பாதுகாப்பு கிடைக்கும். இதே போன்று ஷைத்தானிடமிருந்து நாம் தப்புவதற்கு அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேட வேண்டும். அதற்கு அல்லாஹ் தந்த முக்கியமான ஒரு துஆ தான் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். கண்ணியமானவர்களே, இது ஷைத்தானிலிருந்து என்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு அல்லாஹ் தந்த ஆக முக்கியமான ஒரு துஆவாக இருக்கின்றது. குர்ஆனை ஓதும் பொழுது ஃபஇதா கரஅத்தல் குர்ஆன் ஃபஸ்தஇத் பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். குர்ஆனை நீங்கள் ஓதினால் அல்லாஹ்விடத்தில் ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பு தேடுங்கள் என்று அல்லாஹு தஆலா கட்டளையிட்டு இருக்கின்றார். எப்பொழுதும் குர்ஆனை ஓதுவதற்கு முன்னால் தொழுகையில் கூட மனதுக்குள்ளால் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்வது குர்ஆனுடைய ஒரு கட்டளையாக இருக்கின்றது. எப்பொழுதெல்லாம் ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள் எமக்கு ஏற்படுகின்றதோ அந்த நேரத்தில் எல்லாம் ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பு தேட வேண்டும். விசேஷமாக கொள்கையிலே, மனதுக்குள்ளால் ஈமானிலே, அகீதாவிலே ஷைத்தான் சில ஊசலாட்டங்களை போடுவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்லி காட்டினார்கள், சில சந்தர்ப்பத்தில் ஷைத்தான் வந்து மனிதனுடைய மனதிலே இதை படைத்தவன் யார், இதை படைத்தவன் யார் என்று சொல்லி கடைசியாக அல்லாஹ்வை படைத்தவன் யார் என்ற கேள்வியை மனதில் எழுப்பி விடுவான். இப்படியான கேள்வி மனதில் வந்துவிட்டால் உடனே செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விடயம் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லி ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பு தேடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டி இருக்கின்றார். விசேஷமாக தொழுகைக்கு வரும் பொழுது ஷைத்தான் வருவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஹதீஸிலே, தொழுகைக்காக வேண்டி அதான் சொல்லப்பட்டால் ஷைத்தான் ஒரு சிறிய ஒரு சப்தத்துடன் காத்தை விட்டு கொண்டு ஓடுகின்றான். ஷைத்தானுக்கு அதான் பிடிக்க மாட்டாது. அதனால் தான் ஒரு வீட்டுக்கு நாம் குடி போகும் பொழுது அதான் சொல்கின்றோம். காரணம், வீட்டில் இருக்கக்கூடிய ஷைத்தான் சென்று விடுவார். ஷைத்தான் ஓடுகின்றான். அதான் முடிந்து விட்டால் மீண்டும் வருகின்றான். இகாமத் சொல்லப்பட்டு விட்டால் மீண்டும் ஓடுகின்றான். கண்ணியமானவர்களே, இகாமத் சொல்லி முடிக்கப்பட்டதற்கு பின்னால் ஷைத்தான் வந்து மனிதனுடைய மனதிலே பல ஊசலாட்டங்களை போடுகின்றான். இப்படியெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கின்றதா? பிசினஸை பற்றி, குடும்பத்தை பற்றி, நடந்த நிகழ்வுகள் எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துகின்றான்.
கடைசியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மனிதனுக்கு எத்தனை ரக்காத் தொழுதான் என்று கூட தெரியாத அளவுக்கு ஷைத்தான் ஊசலாட்டத்தை போடுவார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த ஊசலாட்டத்தை போடக்கூடிய ஷைத்தானுக்கு பெயர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார் ஹின்ஸப். ஹின்ஸப் என்ற ஷைத்தான். இவன் தொழுகையிலே இப்படியான வஸ்வாசை ஊசலாட்டத்தை போட்டால் நீங்கள் ரெண்டு விஷயத்தை செய்ய வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு தேட வேண்டும். இடது பக்கமாக 3 தடவை துப்புவது போன்று சைக்கினை செய்ய வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபிக்கு வழிகாட்டினார்கள். இப்படிப்பட்ட தடமாற்றம் உள்ளவர், ஷைத்தானுடைய சிந்தனை ஏற்பட்டவருக்கு வழிகாட்டினார்கள். அந்த சஹாபி அதை செய்தார், அவருக்கு இருந்த அந்த பிரச்சனை போய்விட்டது என்று ஹதீஸிலே பதிவாக இருக்கின்றது. இதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபம் வரும் பொழுது ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பு தேடுமாறு சொல்லியிருக்கிறார்கள். குடும்பத்திலே மனைவியுடன் நண்பர்களுடன் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் கோபம் வரும் பொழுது ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பு தேட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் 2 பேர் சண்டை பிடித்துக் கொண்டார்கள். ஒருவருடைய முகம் சிவப்பாகி விட்டது, அவ்வளவு கோபம் வந்து விட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எனக்கு ஒரு வார்த்தை தெரியும், அந்த வார்த்தையை இந்த மனிதர் சொன்னால் அவருக்கு இருக்கக்கூடிய கோபம் போய்விடும். அந்த வார்த்தை தான் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். கோபம் வந்தால் உடனே எதையும் பேசக்கூடாது. பேச வேண்டிய வார்த்தை இருக்கும் என்றால் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். இதே போன்று தூங்கும் பொழுது கெட்ட கனவு கண்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பு தேடுமாறு சொல்லி காட்டி இருக்கின்றார்கள். ஏதாவது கெட்ட கனவு கண்டால் இடது பக்கமாக 3 தடவை ஒருவர் துப்புவது போன்று சைக்கினை செய்துவிட்டு ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பு தேடட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டி இருக்கின்றார்கள். இதே போன்று கண்ணியமானவர்களே, ஒருவர் கழுதை கனைக்கும் சத்தத்தை கேட்டால் ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பு தேட வேண்டும். ஹதீஸிலே பதிவாக இருக்கின்றது, சேவல் கூவும் சப்தம் இது அல்லாஹ்வுடைய அருள், அதை நீங்கள் அல்லாஹ்வுடைய அருளை கேட்டுக்கொள்ளுங்கள். சேவல் கூவும் சப்தத்தை கேட்கும் பொழுது நீங்கள் அல்லாஹ்வுடைய அருள்களை பாக்கியத்தை கேளுங்கள். காரணம், ஒரு மலக்கை கண்டுதான் சேவல் கூவுகின்றது. ஆனால் கழுதை கனைக்கும் சப்தத்தை நீங்கள் கேட்டால் ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பு தேடுங்கள். இதே போன்று இரவு நேரத்திலே நாய்கள் குரைக்கும் சப்தத்தை கேட்டால் கூட நீங்கள் ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பு தேடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்லி காட்டி இருக்கின்றார்கள். இதே போன்று கண்ணியமானவர்களே, ஒரு ஊருக்கு செல்லும் பொழுது, புதிய ஒரு ஊருக்கு செல்லும் பொழுது அந்த ஊரில் உள்ள ஆபத்திலிருந்து எம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேட வேண்டும். அதற்குரிய அருமையான ஒரு துஆ தான் அஊது பிகலிமாத்தில்லாஹி தம்மாத் மின் ஷர்ரி மா ஹலக். அல்லாஹ்வுடைய பூர்த்தியான வார்த்தைகளை கொண்டு அவன் படைத்த படைப்புடைய ஆபத்திலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன். அனைத்து ஆபத்து, ஷைத்தான், ஜின்கள், மனிதர்கள், அந்த ஊரில் உள்ள நோய்கள் அனைத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்ற துஆவை ஓதினால் அந்த ஊரை விட்டும் வெளியாகும் வரைக்கும் எந்த ஒரு ஆபத்தும் ஏற்பட மாட்டாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். இதே போன்று வாஷ்ரூமுக்கு செல்லும் பொழுது, பைத்துல் ஹலாவுக்கு செல்லும் பொழுது நாம் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹுபுஸி வல் ஹபாயிஸ் என்ற 2 கெட்ட ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பு தேட வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். இதே போன்று உடம்பிலே ஒரு பெயினிங், ஒரு நோய், ஒரு வலி வருகின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள், எந்த இடத்திலே பெயினிங் வருகின்றதோ, வருத்தம் வருகின்றதோ, நோய் வருகின்றதோ அந்த இடத்தில் வைத்து பிஸ்மில்லாஹ் என்று 3 தடவை நீங்கள் சொல்லிவிட்டு, பிஸ்மில்லாஹ் என்று நீங்கள் 3 தடவை சொல்லிவிட்டு அஊது பிகலிமாத்தில்லாஹி தம்மாத் அஊது பில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிர், அல்லாஹ்வை கொண்டு, அல்லாஹ்வுடைய சக்தியை கொண்டு எனக்கு ஏற்பட்ட நோயின் ஆபத்திலிருந்து பாதுகாப்பு தேடுகின்றேன் என்ற துஆவை ஓதுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கின்றார்கள். இதே போன்று கண்ணியமானவர்களே, ஒருவர் பிள்ளைகளுக்காக வேண்டி ஒவ்வொரு நாளும் ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பு தேட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா 2 பேருக்கும் ஒவ்வொரு நாளும் உஈதுகுமா பிகலிமாத்தில்லாஹி தம்மாத் மின் குல்லி ஷைத்தானின் வஹாம்மா வ மின் குல்லி ஐனின் லாம்மா, பிள்ளைகளுக்கு நாம் அடிக்கடி இதை செய்ய வேண்டும். உஈதுகுமா பிகலிமாத்தில்லாஹி தம்மாத், பூர்த்தியான அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுகின்றேன். மின் குல்லி ஷைத்தானின் வஹாம்மா வ மின் குல்லி ஐனின் லாம்மா, ஷைத்தானை விட்டும் கண்ணூரை விட்டும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி பார்த்து அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள் என்று ஹதீஸிலே பதிவாக இருக்கின்றது. எனவே கண்ணியமானவர்களே, குர்ஆனை ஓதுவதற்கு முன்னால் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு விடயம் தான்
ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பு தேடுவது. அது குர்ஆனை ஓதுவதற்கு மாத்திரம் சொந்தமான விடயம் கிடையாது. எங்கெல்லாம் ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள் ஆபத்துகள் ஏற்படுகின்றதோ அங்கெல்லாம் இந்த துஆவை ஓதி நாம் பாதுகாப்பு தேட வேண்டும் என்ற வழிகாட்டலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கின்றார்கள். அல்லாஹ் ஷைத்தானுடைய ஆபத்திலிருந்து எம் அனைவரையும் பாதுகாத்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.